சாரி சாரி, வரவேல ஒரு சின்ன பிரச்சனை. மரியாதையா போயிடு. ஐய் அதான் சொல்கிறேன்லம்மா. சீரியஸாக அந்த வாட்டி பிரேக்கப் தான் உனக்கு. ஏய் புரிஞ்சுக்கோ. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணால் எடுக்கவும் இல்லை. புரியுதுமா, ஆனால் போடா. என்ன மச்சான்? வாடா உக்காரு. என்ன மச்சான் வண்டி ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டு இருக்கு போல? ஆமாண்டா, பெயிண்டிங் ஒர்க்கும் சைலன்சர் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னு வையேன், ஆல்மோஸ்ட் ஆல் தான். உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுமா? சொல்லு. இந்த வண்டி எழுத்தளபதி விஜய் யூஸ் பண்ணது அவர் பத்ரி படத்தில். ஐயோ ஹெவி காம்படிஷன் இந்த வண்டி. அதை பெண்ணு நிற்கிறாங்க பார்த்தியா, அவங்க 2 பேர் தான். வெயிட்டு பார்ட்டி. ஓ ஹெவி செலவு மச்சான். ஜப்பான்லேருந்துலாம் பார்த்து இருக்குது. பா மச்சான், விஜய் நான் நீன்ற நான் எடுத்துக்கிறேன்டா. ஐயா எனக்கு தெரியாதுப்பா, அவங்ககிட்ட கேளு. டேய் என்னடா? எனக்கு தெரியாதுடா, அவங்ககிட்ட கேளு. போடாங்கு. ஹாய் சார், இந்த பாருங்க சார், உங்களுக்கு இதை விட செம்ம வண்டி நான் ரெடி பண்ணி தரேன் சார். ஆனால் இந்த வண்டியை நான் எடுத்துக்கிறேன் சார். என்ன பேசுகிறீங்க? 6 மாதமாக வண்டி பின்னாடி சுற்றினது உங்களுக்கு விட்டு கொடுக்கவா? இல்லை சார், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு எதுவும் கிடைக்காம இருந்ததில்லை. அதே மாதிரி தான் இந்த வண்டியும். எனக்கு இந்த வண்டி வேணும், ஸோ விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. சரி சார், நீங்கள் வண்டியை டெலிவரி எடுத்துக்கோங்க. பாவம் உங்கள் வெளியே யாராலும் மாற்ற முடியும். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. போடா, வா தம்பி போகலாம். மச்சான் வண்டி எங்கடா? தா பொட்ட மாரி நைட்டோட நைட்டாக வண்டி ஓனர்கிட்ட பேசி எடுத்துன்னு போயிட்டான்டா. என்னடா சொல்கிற? ஓனர்கிட்ட பேசிட்டா மச்சான், என்னால் எதுவும் பண்ண முடியல. கிளம்பு. அவன் எனக்கு ஓகே சொன்னது இருக்குது தெரியுமா? யாருக்குமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்காரு. அவனை லவ் பண்ணான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதை வாயிலிருந்து பிடுங்கிறதுக்காக நான் பண்ணது இருக்குது பாருங்கள். செப்டம்பர் 4, 2015 அவங்க காலேஜுக்கு வெளியில். என் ஃபோனை கூட நான் போகணும். என் மேலே லவ் இருக்கா இல்லையா சொல்லிட்டு போயிட்டே இரு. தெரில. தெரியலையா? ஒன்று இருக்குது இல்லை இல்லை, ரெண்டுத்தில் எதனா ஒன்று சொல்லு, இல்லைன்னா விட மாட்டேன். லவ்லாம் இல்லை, என் ஃபோனை கூட நான் போகணும். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு போ லவ் இல்லைன்னு. என்ன போகிறான்? மீரா, நான் இவ்வளோ கேட்டும் உங்ககிட்ட இருந்து பதில் வரல. ஐ எம் அன்லக்கி. லவ் இருக்கு. என்ன சொன்ன? லவ் பண்றேன்.
கிளம்பவா? ம். மீரா, ம், இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அத்தை கையால் ஒரு கப் காஃபி. அப்படியே வந்துட்டாலும் பயந்தாங்கோலி. அசிங்கப்பட்டோமா? ஓ மை காட். என்ன வந்துட்ட? ஏன் நாங்களும் வரக்கூடாதா? என்ன அப்பா செருப்பு மாதிரி இருக்கு? அப்பா, அவருக்கு பின்தலையில் அடிபட்டதுனால மூளையிலேருந்தும் கண்ணிலேருந்து மூளைக்கு போகிற நரமும் ஸ்பைனல் கார்ட்லேருந்து மூளைக்கு போகிற நரமும் ட்விஸ்ட் ஆகிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணால் பேஷண்ட்டு கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி he will be alright soon but he will lose his sight. அவர் பார்வை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு பார்வை வரத்துக்கு சில வருஷங்களும் ஆகும். என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம் சார், எனக்கு கண்ணு தெரியாது. பிளைண்டே தெரியாமல் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்களே சார், எப்படி சார்? அதுக்கும் அவள் தான் சார் காரணம். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது, கண்ணு போனது எதுவுமே அவளுக்கு தெரியாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் இருக்கன்னு தான் நினச்சிட்ருக்கான். நேற்று சிவா ப்ளீஸ், உன்னோட ஈகோவை கொஞ்ச நேரம் தூக்கி போட்டுட்டு நான் சொல்ல வரதை கேளு. இத்தனை நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் மறந்துரு. எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னை எதுவுமே கேட்காம என்கேஜ்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. உன்னை நான் பார்க்கணும், எனக்கு நீ வேணும். இல்லாட்டி எனக்கு சாகிறது தவிர வேற வழி இல்லை சிவா. ப்ளீஸ், நாளைக்கு நம்ம எப்பயும் பார்க்குற பஸ் ஸ்டாப்க்கு வந்துரு ப்ளீஸ். பாய். அவங்களுக்கு நீங்கள் இப்போ பிளைண்டுன்னு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். அதனால தான் சார் இவ்வளோ கேஷுவலாக வந்து அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிளைண்டுன்னு சொல்லிக்கலான்னு. கிரேட் சார். ஆமாம், நீங்கள் ஏன் மெரினா போகிறீங்க? என் லவ்னால தான் சார். என் பேரண்ட்ஸுக்கு லவ்னாலே சுத்தமாக பிடிக்காது சார். ஒரு நாள் என்னோடய லேப்பில் நாங்கள் இருக்கிற ஃபோட்டோவை அம்மா பார்த்துட்டாங்க சார். அன்னிலேருந்து என் கூட சரியாகவே பேச மாட்றாங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வீட்டில் ஒத்துக்க வைக்க. இப்போ கூட ஐஸ்வர்யாவை பார்க்க தான் சார் மெரினா போயிட்டுருக்கேன். இனிமே என் லைஃப் ஹாப்பி சார். உங்களுக்கும் எல்லாமே ஹாப்பியாக தான் சார் நடக்கணும். ஹாப்பியாக தான் சார் நடக்கும். ஓ, சந்தோஷமாக நடந்தால் யாருக்கு தான் சார் பிடிக்காது? நடந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னை ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பில் மட்டும் ட்ராப் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நான் அங்கே தான் போகணும். ஓ வாங்க சார், நான் கூப்பிட்டு போகிறேன்.
கீழே பார்த்து வாங்க சார். உட்காருங்க சார். வரேன் சார். சொல்லு. வந்துட்டோம் பாஸ், நீங்கள் சொன்ன இடத்துக்கு. அங்கே பிளாக் கலர் வண்டி இருக்குதா? ஆமாம். அங்கே கூலர்ஸ் கேஷுவல்ஸ் போட்டு வந்து நிற்கிறானா? வண்டி நம்பர் TN18 6565. ஆமாம்மா. அவனே தான். எங்கள் அண்ணன் செத்த மாதிரி அவன் சாவணும். தூக்குடா அவனை. தூக்கிட்டு அவனை முடிச்சுட்டு பேசுமா வந்து காசு வாங்கிட்டு போ. ஓகே ஓகே, முச்சலாம் தரலாம் அவனை. ஏய் வாடா. ஏய் யாரு யாரு யாரு? ஏய் விட்றா டேய். ஏய் ஆ விடுறா வண்டியை. ஆ நான் மச்சான். போடணும் அவனை. டீல் பேசிக்கிறாங்க, போட்டுருணும் அவனை. என்ன விழுவுடா அப்போண்டா. ஏய் சுமார்ரா. மச்சான் போட்டுறான் அவனை. போட்டுறவா? டேய் உங்க எல்லாமே வேலை கொடுத்தேன் பாரு. என்ன செருப்பா இருக்கேன்டா. அவன் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். என்ன புடின்னு இருக்கீங்க. அவனை எப்படி போனான்னு தெரியும். காசு கீசு கேட்டு என்கிட்ட வராது. ரெண்டு பேருடா. ப்ளீஸ்டா நான் போறடா. செத்துருவாடா. ப்ளீஸ்டா விடுங்கடா. இவ்வளோ கெஞ்சுறான். இவனா ஒருத்தனை போட்டிருப்பான். நல்ல வேலை உங்கள் அப்பாட்டேருந்து எஸ் ஆகிட்டேன். வீட்டுக்கு போயிட்டியா? ம் சரி. ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டுண்டா. சாவிச்சு போடா.
இதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில் இல்லை, அடுத்து கல்யாணம், அப்புறம் குழந்தைங்க. இதோட நம்ம லைஃப் ஹாப்பி இல்லை. ஒருவேளை நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்? ஏய் சீப்போ. போயிடுவேன். ஏய் எல்லாரும் பார்க்குறாங்க, எந்திரி. டேய் என்னடா சொல்ற? நான் தாண்டா சுட்டேன். உழைச்சிட்டானா? ச்சே. இவருக்கு பார்வை கிடைக்க பல வருஷம் ஆகும்னு நினச்சோமா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினைக்கல. காட் இஸ் கிரேட். காட் பிளஸ் யூ. இதாங்க வாழ்க்கை. எங்கேயோ கண்ணு போன சிவாக்கு இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி பார்வை கிடைக்கணும்னு 3 குண்டு வாங்கியும் கார்த்தி பழைக்கணும்னு சந்தோஷமாக போக வேண்டிய ஜேக்கப் அப்படி சாகணும்னு எழுதியிருக்கு. அதான் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஃபேட் கான் பி ரீ ரிட்டன்.